கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். உபாகமம் 33:26 வசனம் சொல்லுகிறது, யெஷூரனுடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். நம்முடைய தேவனைப் போல இந்த உலகத்துல வேறு ஒரு ஆமேன் தேவன் இல்லவே இல்லை. நம்முடைய ஆண்டவர் ஒருவர்தான் உண்மையான தெய்வமாய் இருக்கிறார். எலியாவினுடைய நாட்களிலே பாருங்கள், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் ஆமை சொல்லுகிற அளவுக்கு தேவாக்கினி அந்த பலிபீடத்தின் மத்தியிலே இறங்கி வந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நமக்கு சகாயமாய் இருக்கிறார். ஆமே ஆசரை குறித்து சொல்லும்போது ஆமே சோதனம் ஆசேரின் வம்சத்தை குறித்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆமே யெஷூரனுடைய தேவனை போல ஆமே சோதனம் ஒருவரும் இல்லை. ஆமே யெஷூரனுடைய தேவன் இந்த பூமியை உண்டாக்கினவர். அவர் ஒருவர் தான் மெய்யான தெய்வமாக இருக்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆமே அந்த ஆண்டவருக்கு பயந்து நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமே அவர் நமக்கு சகாயராய் இருக்கிறார். இந்த பூமியில ஆமை மனுஷ சகாயம் உலக சகாயம் நிச்சயமாக நம்முடைய ஜீவனுக்கு பாதுகாப்பை கொடுக்காது. ஆனால் கர்த்தர் நமக்கு சகாயராய் இருப்பாரானால் எல்லா விதமான தீங்குகளுக்கும் நாம் காப்பாற்றப்பட்டு ஆமை ஒரு பரிசுத்த ராஜ்யத்துக்கு நேராக நாம் நடத்தப்படுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. பூமியோடு மனுஷனுடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. அதற்கு பிறகு ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சோதரா நம்முடைய பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறவராய் அவர்களை ஆராதிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேக தெய்வங்கள் அல்லாதவர்களை தெய்வம் என்று சொல்லி மனுஷன் வழிபட்டு வீணான வழிபாடுகளை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது உண்மையான பரலோகத்தின் தேவனை இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து நம்மை உருவாக்கின பரலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாய் நாம் முழங்கால் படியிடுவோம். அவரை மட்டும் ஆராதிப்போம். அவருக்கு மட்டுமே துதியும் கனத்தையும் செலுத்துவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேளைக்காக நன்றி. யெஷூரனுடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எல்லா தேவர்களிலும் மேலானவர். ஏசப்பா, உம்மை மாத்திரமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை மாத்திரமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமை ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் இந்த நாளிலும் இருக்கட்டும். தேவைகளை சந்தித்து கொடுங்க. ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியா நடத்துங்க. சமாதானத்தின் கர்த்தர் இந்த நாளிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கொடுத்து நிறைவாய் நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.